நாட்டின் முதல் கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராஜாஜி உற்சவ் கொண்டாட்டத்தை ஒட்டி அவரது மார்பளவு சிலையை திறந்து வைத்து பேசிய குடியரசுத் தலைவர், பன்முக படைப்பாற்றல் திறன் கொண்ட ராஜாஜி சுதந்திர போராட்டம் மற்றும் சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டார். आज मुझे राष्ट्रपति भवन में स्थापित की गई उनकी प्रतिमा का अनावरण करने का ऐतिहासिक अवसर मिला। मैं उनकी स्मृति को सादर नमन करती हूँ। चक्रवर्ती राजगोपालाचारी को सम्मानित करके हमने भारत के आत्मा गौरव का सम्मान किया। चक्रवर्ती राजगोपालाचारी को सम्मान और स्नेह से लोग राजा जी कहते हैं। ये स्वाधीन भारत के पहले तथा एकमात्र भारतीय गवर्नर जनरल बने। நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், காலனித்துவ ஆட்சியிலிருந்து இந்தியா விலக நிர்வாகம், சட்டம், கல்வி, கலாச்சாரம் மற்றும் தேசிய அடையாளங்களில் தொடர்ச்சியான மாற்றம் தேவை என்றும் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் பல முயற்சிகளின் மூலம் இது செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ராஜ்பவன்கள் மக்கள் மாளிகைகளாக மாறியுள்ளதாகவும், பிரதமர் அலுவலகம் சேவா தீர்த்தமாகவும், மத்திய செயலகம் கர்த்தவ்ய பவனாகவும் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். India's movement away from colonial influence is not a single event. It is an ongoing transformation across governance, law, education, culture, and national identity. At the center of these reforms, it is the vision of our Honorable Prime Minister Narendra Modi ji. He has often emphasized the need for India to be free itself from the colonial mindset and shaped our institutions, laws, and attitude during the British rule. ராஜாஜி உற்சவ் நிகழ்ச்சி தேசத்திற்கு அவரது பங்களிப்பின் அம்சங்களை வெளிப்படுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவரது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், காலனித்துவ மனநிலையை அகற்றுவதற்கு இந்தியாவின் உறுதியை இந்த சிலை திறப்பு பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர், சிந்தனையாளரான ராஜாஜி என்றும், ராஜாஜியின் நேர்மை, அறிவுத்திறன் நாட்டிற்கு அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் கூடியது என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், தேசிய சேவையில் ராஜாஜியின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இன்றைய தலைமுறைகளை தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாக குறிப்பிட்டார். ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை ஆங்கிலம் மற்றும் தமிழில் மொழிபெயர்த்ததன் மூலம் கலாச்சார கட்டமைப்பாளராக ராஜாஜி திகழ்ந்ததாகவும் பெருமிதம் தெரிவித்தார். Through his translation of Ramayanam and Mahabharata into English and Tamil, he brought the wisdom of our epics to countless households, making classical literature accessible to the common citizen. His literature contributes reflected his profound respect to India's civilized heritages.